பல நேரங்களிலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழவில்லை, தேவனுக்கேற்ற சுபாவத்தில் நடக்கவில்லை, தேவ ஐக்கியத்தோடு நாம் செயல்படவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இப்பொழுது அது நம்மிடத்தில் இழக்கப்பட்டிருக்கிறது என்பதல்ல, ஏற்கனவே அது நம்மிடத்தில் இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றை இருந்ததாக எண்ணிக்கொண்டு வாழுகிறோம். சில நேரங்களில் என்ன செய்கிறோம், பெரிய அளவில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இழந்து விட்டதாக எண்ணுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுவதாக இருந்தால் சொல்வார், இழந்ததை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறாயே, நீ எதை இழந்தாய்? இருந்தால் தானே இழப்பதற்கு. ஆக தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவம் குறுக்கிட்டது, அது அவனை மிகுதியாக விசனப்படுத்தினது, துன்பப்பட்டான். ஆனால் அதுக்கு பின்னாலேயும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு செய்தி என்னவென்றால், அவனிடத்தில் ஏதோ ஒன்று இழக்கக்கூடாதது இருந்திருக்கிறது. அதனால தான் அவன் கிளைம் பண்ணுறான், நான் இதில் அனுபவித்த ஆண்டவரை, உங்களுடைய ஐக்கியத்தை அனுபவித்தவன், உங்களுடைய அன்பை அனுபவித்தவன், உங்களுடைய ரட்சிப்பை அனுபவித்தவன், உம்மிடத்தில் வந்த எத்தனையோ விதங்களில் விடுதலை அனுபவித்தவன், இப்பொழுது நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன், விடுதலையற்றவனாக இருக்கிறேன், நான் ஒரு சுதந்திரமாக இல்லை, எனக்கு சந்தோஷமாக இல்லை, எனவே கைண்ட்லி கிவ் மீ பேக் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா.